ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா. என்னப்பா விசேஷம்னு பார்த்தா கூகுள் ட்ரெண்டிங்கில் ஜனநாயகம் என்கின்ற சென்சார் வார்த்தை தான் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. என்னடா இது, ஒரு படத்துக்கு சென்சார் வாங்குறதுல என்ன இவ்வளோ பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்குன்னு தோணுதா? வாங்க இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் என்னென்ன கூத்து நடந்திருக்குன்னு ஒரு கதை மாதிரி பார்ப்போம். நம்ம ஊரில் படம் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னா அதை சென்சார் போர்டில் காட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ள டைரக்டருக்கு தாடி வளர்ந்து தலை நரைச்சி ஒரு வழி ஆயிடுறாரு. ஜனநாயகம் படத்தோட டீம் நிலைமையும் இப்போது அப்படிதான். படத்தோட பேரே ஜனநாயகன், அதாவது மக்களாட்சி பேரே எவ்வளவு பவராக இருக்கும் பொழுது உள்ளே சரக்கு எந்த அளவு இருக்குன்னு யோசிச்சு பாரு. இன்னைக்கு காலையில் சென்சார் போர்டு ஆஃபீஸ் வாசலில் நம்ம படக்குழுன்னு ஆஜர். ஆனால் அங்கே போன இவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திக்கிட்டு இருந்தது. வழக்கமாக ஒரு படம்னா யூ கொடுங்க இல்லை யூஏ கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா படத்தில் வர சில வசனங்கள் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையை ரொம்பவே கிண்டல் பண்ணுற மாதிரி, ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற மாதிரி இருக்குன்னு சென்சார் போர்டு அதிகாரிகள் ஒரு பெரிய லிஸ்ட்டையே கையில் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, தம்பி, இந்த இடத்துல வர வசனம் ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாக்குற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு நிமிஷம் வர சீன் ரொம்ப வன்முறையாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்து கிட்டத்தட்ட படத்தோட பாதி உயிரியை கத்திரிக்கோளால் வச்சு வெட்ட பார்த்துருக்காங்க. இதை கேட்ட டைரக்டருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் சார், ஜனநாயகன்னு பேரை வச்சுட்டு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசாமல் அப்புறம் எதை பற்றி பேசுறதுன்னு ஒரு நிமிஷம் சென்டிமெண்ட்டாக கண் கலங்கிட்டு. ஆனால் நம்ம ஆளுங்க விடுவாங்களா? நீங்கள் வெட்ட சொல்கிற சீன் தான் படத்தோட ஆன்மாவே, அது தூக்கிட்டா படம் வெறும் எலும்பு கூடு தான் சொல்லி இன்னைக்கு மதியம் வர பெரிய போராட்டமே இங்கே நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் சரிப்பா, நீங்கள் சொல்கிற சில மாற்றங்களை செஞ்சுக்கிறோம், ஆனால் கதையோட கரு மாறக்கூடாதுன்னு படக்குழு இறங்கி வந்திருக்காங்க. இப்போதைய லேட்டஸ்ட் நிலவரப்படி என்னன்னா, படத்துக்கு சில கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கட்ஸ் எதையும் படத்தோட ஓட்டத்தை பாதிக்காத மாதிரி எடிட் பண்ண படக்குழு இப்போது ஸ்டுடியோவில் உட்காந்து கண்முழிச்சு வேலை செய்ய. நெட்டிசன்கள் இப்போது சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு படத்துக்கு சென்சார் போர்டு எவ்வளோ பயப்படுதுன்னா அப்போது அந்த படம் கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை உறக்க சொல்ல போகுதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, படத்தோட ரிலீஸ் தேதி இப்போ இந்த சென்சார் பஞ்சாயத்தில் கொஞ்சம் தள்ளி போகுங்கிற பயம் ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கையில் வந்தால் தான் தியேட்டர் அக்ரிமெண்ட் போட முடியும். இன்னைக்கு சாயந்தரம் வந்த அப்டேட் படி இந்த சர்டிஃபிகேட் இருக்கிற அப்டேட்டுகளை சரி பண்ணி மறுபடியும் சமர்ப்பிக்க போகிறாங்க. நிஜத்தை சொல்லப்போனால் இந்த ஜனநாயகம் படத்துக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த சென்சார் பிரச்சனை தான் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய விளம்பரம்னு சொல்லலாம். மக்கள் மத்தியில் அப்படி என்னதான் இருக்குது அந்த படத்துலங்கிற ஆர்வம் பத்தி ஏறி ஆரம்பிச்சிருக்கு. டைரக்டரும் எத்தனை வெற்றிகள் போட்டாலும் நான் சொல்ல வந்த கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன்னு கெத்தாக சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு நடந்த இந்த சென்சார் பிரச்சனை வெறும் ஒரு சினிமா பிரச்சனை மட்டும் கிடையாது. இது இப்போது இருக்கிற காலத்தில் ஒரு கலைஞன் தன் கருத்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்கிற நிதர்சனத்தையும் காட்டுகிறது. ஒரு வழியாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த மஞ்சள் கலர் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு மொட்டையாக ரிலீஸ் பண்ணணுமா, இல்லை சினிமாங்கிற ஒரு சுதந்திரமான கலையாக இருக்கணுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஜனநாயகன் ஜெயிக்கிறாரா இல்லை சென்சார் கத்திரிக்கோளால் சிக்கிறாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.